தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னையை வளர்ச்சி சென்னை ஆக்குவதையே இலக்காக கொண்டு செயல்படுகிறோம். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 6400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவுக்கு வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் சேர்த்தே ஆட்சி செய்து வருவதாகவும் பேச்சு. 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் அப்பா அப்பா என அழைப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாமல் இடம்பெற்றவை என்றும் பேச்சு. மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்தது இல்லை எனவும் விமர்சனம். ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் எந்த துறையில் வளர்ந்திருக்கின்றன என சீமான் ஆவேசம். கல்வியா, மருத்துவத்துறையா எதில் வளர்ச்சி அடைந்துள்ளது என சரமாரி கேள்வி. இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க? நீ எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? ஊழல், பசி, பட்டினியில் தலை சிறந்த நாடு இந்தியா என மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார் சீமான். நாடு வளர்கிறது என்ற வெற்று வார்த்தைகளை இன்னும் எத்தனை காலங்கள் கூறி ஏமாற்றுவீர்கள் என கண்டனர். நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எவ்வளவு, எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறது எத்தனை ஏமாத்திட்டு இருக்கீங்க? விஜயுடன் கூட்டணி வைப்பது சரியாக வராது என சீமான் கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போதே தான் செல்லவில்லை எனவும் பேட்டி. அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற என்னுடைய, நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடர்வாங்க. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் கட்சியிலிருந்து விலகல். சமீப காலமாக சீமானின் பேச்சும் செயலும் தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணாக உள்ளதாக குற்றச்சாட்டு.
திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்கு உயர்நீதிமன்றங்களில் விசாரணை செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தள்ளுபடி. திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடாதீர்கள். இந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. இந்தியை புகட்டுவது கட்டாயமெனில் அதை ஒழிப்பது எங்களுக்கு கட்டாயம். பாரதிதாசனின் கவிதையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசு விடுவித்துள்ள பேரிடர் நிவாரண நிதியில் மீண்டும் தமிழ்நாடு புறக்கணிப்பு. ஆந்திரா, நாகாலாந்து, ஒடிசா, தெலுங்கானா, திரிபுராவிற்கு மட்டும் நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என OPS விமர்சனம். அவர்களை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை எனவும் பேட்டி. ஐயா, இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்குலாம் பழகிதான் தேவையில்ல, ஆளை விடுங்க. இதில் சொல்லுவார்ல ஒரு படத்தில் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதிகள். ஒரு சில ரகசியங்களை வெளியிட முடியாது, அது அதிமுக இணைப்புக்கு தடையாக இருக்கும். அதிமுக இணைப்புக்கு வைத்திருக்கும் ரகசியம் குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். ஒருங்கிணைக்கிற உறுதியாக நடந்துகிட்டு இருக்கு. சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன், சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருங்கிணைப்பதற்கு இணைவதற்கு தடையாக இருக்கு. அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாதது ஏன்? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம். நிதி பகிர்வில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. மத்திய அரசிடமிருந்து நிதி பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்த பின் முடிவு எடுக்கப்படும் என பேட்டி. திருச்சி மாவட்டம் சூரியூரில் 3 கோடியில் ஜல்லிக்கட்டு மைதானம் துணை முதலமைச்சர் உதயநிதி அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகரத்தின் தந்தையாக இருந்த முதலமைச்சர் தற்போது மாநிலத்தின் தந்தையாக மாறி இருக்கிறார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புகழாரம். பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் மிரட்டுகின்றனர். பழங்குடியின சமூகத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு ஹரிதாஸ் என்பவரை போலீசார் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக அதிர்ச்சி தகவல். குற்றத்தை ஒப்புக்கொண்டால் பணம் தருவதாக பேரம் பேசியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சிவகாசி போர்டுரெட்டியப்பட்டி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரம். சென்னையில் தொழிற்சாலை அமைக்கும் ஜப்பானை சேர்ந்த முரட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மல்டிலேயர் செராமிக் கெபாசிட்டர் என்ற உதிரி பாகத்தை உற்பத்தி செய்ய திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பி. ராஜமாணிக்கம் தலைவராக நியமனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் நாகேந்திரனின் உடல்நிலை எப்படி உள்ளது?
ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேலூர் மாவட்ட நீதிபதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது முறையாக வரும் மாணவர்களை கேலிக்குழியாக்கும். வருகை பதிவது தொடர்பாக மாணவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாத நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு 1 வாரம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஊதிய ஒப்பந்த பலன் வழங்க அரசிடம் நிதி கேட்கக்கூடாது. ஓய்வூதியம் வழங்கும் அறக்கட்டளைக்கு போக்குவரத்து துறை செயலர் கடிதம். நாகையில் மேம்பால பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு அகற்றம். வீட்டின் உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம். பெரியபாளையம் அருகே பழமை வாய்ந்த பொன்னியம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து கொள்ளை. பணத்துடன் உண்டியலை அலைக்காக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பள்ளி மற்றும் அங்கன்வாடிக்கு சென்ற 2 சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி பலி. இருவரது உடலையும் பள்ளி முன் வைத்து பெற்றோர் உறவினர்கள் போராட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் பராமரிப்பில்லாமல் இயக்கப்படும் பேருந்துகளால் மீண்டும் மீண்டும் பழுதாகி மலையில் நின்றுவிடும் அவலம். அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்துகளால் பயணிகள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து. உணவருந்திக் கொண்டிருந்த குழந்தைகள் சிலருக்கு லேசான காயம். தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி ஆணை கிடைக்காமல் காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகம் முன் கை குழந்தைகளுடன் பதாகைகளை ஏந்தி கோரிக்கை. எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தீர்ப்பு. புதுச்சேரியில் கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த இளைஞர். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த நிலையில் கைது செய்த போலீசார். கேரள மாநிலம் மூணாறில் நாகர்கோயிலில் இருந்து சுற்றுலா சென்ற தனியார் கல்லூரி பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 பலியான நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குடா வழக்கிலிருந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விடுவிப்பு. போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுவித்தது லோக் ஆயுக்தா நீதிமன்றம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்படும் புதிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சட்டவிரோத குடியேறிகளுக்கு கைவிலங்கிட்டு கால்களில் சங்கிலி கட்டும் புதிய வீடியோவை வெளியிட்டது அமெரிக்க வெள்ளை மாளிகை. ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனியா கடற்கரையில் அடுத்தடுத்து இறக்கும் அரிய வகை டால்பின்கள். இறப்பிற்கான காரணம் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 4 டிகிரி வரை உயரும் என வானிலை மையம் தகவல்.
அஜித் குமார் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகை சிம்ரன் நடிக்க இருப்பதாக தகவல். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் குமார் சிம்ரன் ஒன்றாக நடிப்பதால் ரசிகர்கள் ஆர்வம்.